பிரேமலோட தமிழ் ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டு இந்த வாரம் இந்த படம் தமிழ் டப்போட தியேட்டருக்குள்ளேயும் வரப்போகுது. தி ஃபேமிலி ஸ்டாரோட செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிட்டு ஏப்ரல் 5 மூவி ரிலீஸ் ஆகும். லவர் படம் இந்த வாரம் ஓடிடியில் வரும்னு தான் ஃபர்ஸ்ட் ஒரு நியூஸ் வந்துச்சு. ஆனா இப்போ இந்த படம் மார்ச் 27 தான் ஓடிடியில் வரப்போகுது. இது அஃபிஷியலாவே சொல்லிட்டாங்க. ஸ்டீவ் விஷ்ணுவோட ஓம்பியும் புஷ்கான ட்ரெய்லர் மார்ச் 15 ரிலீஸ் ஆக போகுது. விஜய் ஆண்டனியோட ரோமியோ மூவில இருந்து ஒரு சாங் ஒன்று இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. SK23க்கான ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க. இப்போ செகண்ட் ஷெட்யூல் ஆரம்பிச்சிருக்காங்க. ரஞ்சித் இப்ப ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல ஒரு சில முக்கியமான அப்டேட்டை கொடுத்திருக்காரு. தங்கலான் படம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி KGF கோல்டு மெயினை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. படம் நல்லா வந்திருக்குன்னு சொல்லிருக்காரு. அண்ட் ரஞ்சித் அடுத்து ஒரு ஹிந்தி படம் பண்ண போறதாவும் சொல்லிருக்காரு. ஹீரோ இன்னும் கமிட் ஆகல, அனௌன்ஸ்மெண்ட்டும் சீக்கிரமா வரும்னு சொல்லிருக்காரு. குபேரா படம் பத்தி குபேராவோட ப்ரொடியூசர் ஒரு சில விஷயம் இப்ப சொல்லிருக்காரு. இந்த படம் மும்பை தாராவியை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தோட பெரிய ஹைலைட்டா இருக்கும். அண்ட் இந்த படத்துக்கான டீசரும் ரெடி பண்ணியாச்சு, சீக்கிரமே அதை எதிர்பார்க்கலாம்னு சொல்லிருக்காரு. போன வருஷம் ட்விட்டர்ல அதிகமா பேசப்பட்ட இந்தியன் மூவிஸ்ல லியோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் இப்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் லியோ, செகண்ட் சலார், தேர்ட் வாரிசு, ஃபோர்த் துணிவு, 5வது ஜவான், 6வது ஆதி புருஷ், 7வது பத்தான், 8வது டங்கி. அண்ட் அதிகமா யூஸ் பண்ணப்பட்ட ஹேஷ்டாகும் லியோ தான். இந்த போஸ்டர்ல 3வது பிளேஸ் இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்ல இருக்கிறது மூவிஸ் கிடையாது. அவங்க டோட்டலா எடுத்து போட்டிருக்காங்க. மூவி சைடுன்னு பார்த்தா லியோ தான். இதை செவன் ஸ்கிரீனும் அபிஷியலா ஷேர் பண்ணாங்க. அந்த அளவுக்கு இப்ப இது பெரிய விஷயமா இருக்கு. கங்குவாக்கு ஒரு சில டேஸ் திரும்ப ஷூட்டிங் போறாங்கன்னு நேத்து தான் நான் சொன்னேன். நேத்து ஒரு நாள் ஷூட்டிங்கே போயிருக்கு. பாண்டிச்சேரியில ஷூட்டிங் போயிருக்கு. அண்ட் இன்னைக்கும் ஷூட்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பார்ட் 2 லீடுக்கான ஷூட்டிங் தான் இது. எந்த அளவுக்கு அவங்க பார்ட் 2க்கான லீடை சூப்பரா கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு பார்ட் 2க்கான எதிர்பார்ப்பு அதிகமாகும். விடுதலை 2க்கு அடுத்து வாடிவாசல் தான் அடுத்து நடக்கும்னு இப்ப கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அண்ட் வடச்சென்னை 2வும் சீக்கிரமே எடுத்துருவோன்னு வெற்றிமாறனே சொல்லியிருக்காரு. கோட் ரிலீஸ் டேட்டை கேக்குறீங்க. நான் இதை பத்தி ஆல்ரெடி சொல்லிருப்பேன். ரிலீஸ் பத்தி இப்போதைக்கு அவங்க முடிவு பண்ணவே இல்ல. இந்த படத்துக்கான ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிஞ்சோன்னு தான் அவங்க ரிலீஸே முடிவு பண்ணுவாங்க. ஹாரி பாட்டர் ஃபுல் சீரிஸ்க்கான ரிவ்யூ கேக்குறீங்க. நான் ஆல்ரெடி இதை பத்தி சொல்லிருக்கேன். எல்லா பார்ட்டும் சூப்பரா தான் இருக்கும். நான் இதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பெருசா டீட்டெயிலா பேசுற அளவுக்கு எனக்கு அது ஞாபகம் இல்ல. துருவநட்சத்திரம் வருமானு கேக்குறீங்க. கண்டிப்பா வரும். அதுக்கான ஒர்க்கும் கௌதம் மேனன் பாக்குறாரு. சோ இந்த வருஷம் வந்துரும். பிரியங்கா மோகன் லைனப்ப கேக்குறீங்க. பிரதர் சரிபோதா சனிவாரம் ஓஜி மூவில இருக்காங்க. கல்கி மூவிக்கான அப்டேட் கேக்குறீங்க. நேத்து தான் இதை பத்தி நான் சொன்னேன். ரிலீஸ் டேட் நெருங்குது. சோ சீக்கிரமே அப்டேட் வந்துரும். அரண்மனை 4 ஏப்ரல்ல வரும்னு சொல்றாங்க. இது உண்மையானு கேக்குறீங்க. இது இப்போதைக்கு ரூமர் தான், இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. கன்ஃபார்ம் ஆனா நான் சொல்றேன். ஆனா ஏப்ரல்ல இந்த படம் வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா ஏப்ரல்ல பெருசா மூவிஸ் வரல. இந்த படம் வரலாம். துல்கர் சல்மான் லைனப்ப கேக்குறீங்க. நான் ஸ்கிரீன்ல போடுறேன். மார்டின் படம் பத்தி கேக்குறீங்க. இந்த படம் பத்தி அவங்க அப்டேட்டே கொடுக்கறது இல்ல. சோ படம் என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு கூட தெரியல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். AR முருகதாஸ் சல்மான் கான் மூவிக்கு அனிருத் மியூசிக் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறீங்க. வாய்ப்பு இருக்கு. வடக்குப்பட்டி ராமசாமி 2 வருமானு கேக்குறீங்க. இதுக்கு இப்போதைக்கு சான்ஸ் இல்ல. ஜெயம் ரவி, சிவகார்த்திகேயன், பிரபாஸுக்கெல்லாம் லைன் அப்ப கேக்குறீங்க. நான் இதுக்கெல்லாம் தனி வீடியோ போடுறேன். மினிமம் இதுல 2 ஆக்டர்ஸ்க்காது இந்த வாரம் போட்டுருவேன். அமரன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்ப வரும்னு கேக்குறீங்க. மூவிக்கான ஷூட்டிங் இன்னும் முடியல. சோ அதுக்குள்ள விடுவாங்களாங்கிறது கொஞ்சம் டவுட்டா இருக்கு. இடம் பொருள் ஏவல் மூவிக்கான அப்டேட்டை கேக்குறீங்க. இந்த படம்லாம் வரும்னு எனக்கு தோணல. ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான எந்த வேலையும் அவங்க பார்க்கல. LICக்கான லேட்டஸ்ட் அப்டேட், 7 ஸ்கிரீனோட அடுத்த மூவியை கேக்குறீங்க. LIC மூவிக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர்ல போச்சு, இப்போ சென்னையில போகுதுன்னு நினைக்கிறேன். 7 ஸ்கிரீனோட அடுத்த படம் தனுஷோட படம். பிரபுதேவா மூவிஸ்க்கான அப்டேட், லாரன்ஸ் மூவிக்கான அப்டேட் கேக்குறீங்க. பிரபுதேவா லைனப்ல ஏகப்பட்ட மூவிஸ் இருக்கு. அதை நீங்களே சொல்லிருக்கீங்க. ஆனா இந்த மூவிஸ்க்கான எந்த அப்டேட்டும் அவங்க கொடுக்கவே இல்ல. லாரன்ஸுக்கும் அதே மாதிரி தான். லைனப்ல நிறைய மூவிஸ் இருக்கு. ஆனா ஒரு சில படம் வந்து டிராப் ஆகுது, ஒரு சில படம் ஷூட்டிங் போகாம இருக்கு. சோ புது அப்டேட் வந்தா நான் சொல்றேன். என்னோட ஹோம்ஸ் 1 and 2, டியூன் 2 தமிழ்ல இருக்கான்னு கேக்குறீங்க. என்னோட ஹோம்ஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, தமிழ்லயும் இருக்குன்னு நினைக்கிறேன். டியூன் 2 தமிழ்ல இல்லன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த அப்டேட்டை கேக்குறீங்க. மஞ்சுமல் பாய்ஸ் தமிழ் அப்டேட். ஆனா இந்த படம் தமிழ்ல வர வாய்ப்பு கம்மி. ஃபைட்டர் OTTல வரும்போது தமிழ்ல வருமா? கலெக்ஷன் என்னன்னு கேக்குறீங்க. கலெக்ஷன் 340 கோடி. OTTல வரும்போது தமிழ்ல வருமானு இப்போதைக்கு தெரியல. நான் தமிழ்ல வந்தா சொல்றேன். சித்தார்த் லைனப்ப கேக்குறீங்க. தி டெஸ்ட் இந்தியன் 2 and 3ல இருக்காரு. எலெக்ஷன் டேட் எப்போ சொல்லுவாங்கன்னு கேக்குறீங்க. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள சொல்லிருவாங்கன்னு என்னோட கெஸ். காடு வெட்டி அப்டேட்டை கேக்குறீங்க. அப்டேட் ஒன்றும் பெருசா இல்ல. ஆனா மார்ச் 15 படம் வருது. ABC சென்டர் ஆடியன்ஸ்னா என்னன்னு கேக்குறீங்க. இதை எப்படி ஷார்ட்டா சொல்றதுன்னு தெரியல. A சென்டர் ஆடியன்ஸ் பார்க்கக்கூடிய மூவிஸ் வந்து கமர்ஷியல் மூவிஸ் பெருசா பார்க்க மாட்டாங்க. கமர்ஷியல் மூவிஸ்னா லாஜிக் மிஸ்டேக் அதிகமா இருக்கிற மூவிஸ், இல்ல கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத மூவிஸ் அவங்க பெருசா பார்க்க மாட்டாங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் B and C சென்டர் ஆடியன்ஸ். லாஜிக் மிஸ்டேக் இருந்து கதையில ஓட்ட இருந்தாலும் இவங்க பாப்பாங்க. படம் நல்லா இருக்கும் பட்சத்துல. இப்ப விக்ரம் படம் எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிட்டா, நான் நோட் பண்ண வரைக்கும் அந்த படத்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸோட வருகை பெருசா இல்ல. சோ இந்த மாதிரி தான் எல்லா சென்டர்லயும் பயங்கரமா ஒன்ன மூவிஸும் இருக்கு. நான் ஏதாச்சும் சீரியல் பார்ப்பேன் நானு. ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் சீரியல்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு பிடிச்ச கல்ட்டு மூவியா ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்ப மேல AB சென்டர் ஆடியன்ஸ் பத்தி சொன்னேன்ல, அதுல எல்லா டைப்பான மூவிஸும் பார்க்கக்கூடிய ஆள்னா. சோ இப்படி எனக்கு பிரிச்சு பிடிச்ச மூவிலாம் கிடையாது. படம் நல்லா இருந்தா பாப்பா பிடிக்கும்.
ஷைத்தான் மூவிக்கான ரிவ்யூ கேக்குறீங்க. நான் இதை பத்தி ரீசெண்டா தான் சொன்னேன். படம் தமிழ்ல வரல, சப்டைட்டில்ஸும் இல்ல, சோ இதை பார்க்கல. இன்னைக்கு ஒருத்தவங்க பர்த்டேக்கு விஷ் பண்ண சொல்லிருக்காங்க. நேம் மனிஷ். சோ இவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே. யுவன் சங்கர் ராஜா லைனப்கான வீடியோ இன்னைக்கு ஷார்ட்ஸா போட்டிருக்கேன். சோ பார்க்காம இருந்தா பாருங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.